2025ல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண நீங்கள் ரெடி ஆகுறீங்களா? அப்போ வெயிட் பண்ணுங்கள். இந்த 5 க்ரூஷியல் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெல்த் க்ரோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க. ஒரு ஹவுஸ்க்காகவா, இல்லை உங்கள் சில்ட்ரனோட எஜுகேஷனுக்காகவா, இல்லை இயர்லி ரிட்டையர்மெண்ட்காகவான்னு உங்கள் கோல் தான் உங்கள் ரைட் ஃபண்ட் கேட்டகரியை சூஸ் பண்ண டிசைட் பண்ணும். ஸோ டெப் ஃபண்ட்ஸ்னால் சேஃப்டிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னால் லாங் டேர்ம் க்ரோத்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வைஸ்லி சூஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் 2, ஸ்டார்ட் ஸ்மால் தென் ஸ்கேல் அப். ஸோ உங்களுக்கு லட்சக்கணக்கில் எடுத்தோன்னு இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் மினிமலாகவே ஒரு 500 rupees, 1000, 2000 பர் மந்த் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்புறமா இன்கம் க்ரோ ஆகும்போது இல்லை கொஞ்சம் உங்களுக்கு இதில் ஐடியா கிடச்சக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஈவன் பெட்டர், உங்கள் எஸ்ஐபியை 10% எவ்ரி இயர் ஒரு ஸ்டெப் அப் மாதிரி நீங்கள் போட்டு வச்சா கூட எவ்ரி இயர் வெல்த் கிரியேஷனை ஆக்சலரேட் பண்ண இந்த ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3, என்ஏவி அண்ட் ருபி காஸ்ட் ஆவரேஜிங். நிறைய பேர் டூ மச் இந்த என்ஏவி ப்ரைஸ் பர் யூனிட்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. என்ஏவின்றது ஃப்ளக்சுவேட் ஆகும். அது குட் திங். ஏன்னா மார்க்கெட் டிப் ஆகும்போது எஸ்ஐபி மூலியமாக நீங்கள் நிறைய யூனிட்ஸ் வாங்கலாம். அண்ட் அதே ரைஸ் ஆகும்போது கொஞ்சம் கம்மி யூனிட்ஸ் வாங்கலாம். இது ருபி காஸ்ட் ஆவரேஜிங். லாங் ரன்ல ரிஸ்கை ஸ்மூத் அவுட் பண்ணி லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸை இது பூஸ்ட் பண்ணும். அண்ட் நம்பர் 4, ப்ரொஃபஷனல் கைடன்ஸ். ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ரேண்டம்லி சூஸ் பண்ணுறதுன்றது பிக் மிஸ்டேக். ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கன்சல்ட் பண்ணி அண்ட் தரோலி ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது பெட்டர். ஏன்னா ரைட் ஃபண்ட் செலெக்ஷன்ன்றது இட் கேன் மேக் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் இன் யுவர் ரிட்டர்ன்ஸ். அண்ட் நம்பர் 5, பி பேஷண்ட் அண்ட் ஸ்டே கன்சிஸ்டன்ட். எஸ்ஐபின்றது ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி கிடையாது. அது ஒரு வெல்த் பில்டிங் மிஷன். அதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 7 to 10 years, ஒரு 15 years மாதிரி ஒரு லாங் டேர்ம் பீரியட் கொடுக்கணும். அப்போ தான் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை இன் ஆக்ஷன் உங்களால் பார்க்க முடியும். ஸோ எஸ்ஐபியை மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுன்றது ஒரு மிஸ்டேக். ஸோ இன்வெஸ்டடாக இருங்க. 2025ன்றது எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்ட் டைம். ஸோ இப்போவே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் வேணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா இப்போவே எங்கள் பயோவில் இருக்க லிங்க்கில் போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட இன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.